ஹாய் வீவர்ஸ், கண்ணன் கிராக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தோம். ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்து போட்டு பார்சல் வந்து எடுத்துட்டோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டேன். அதோட லிங்க் மேலே வந்து கொடுக்குறேன். அதை இன்னும் பார்க்காதவங்க அதை போய்ட்டு வந்து பார்த்துட்டு வந்து வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆன்லைன் ஆர்டர். இதோடைய பார்சல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ பாக்ஸில் பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜும் இல்லை, நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லலாம் வந்து எதுவுமே வந்து குறை சொல்ல வந்து முடியாது. போன ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3000க்கு வந்து போட்டிருந்தோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 4000க்கு போட்டிருக்கோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா 4000க்கு வாங்கினா டெலிவரி ஃப்ரீன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4000க்கு வந்து போட்டிருக்கோம். ஏன்னா போன ஆர்டர் 3000க்கு போட்டுட்டு 3300 கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எடுத்தோம். ரீசன் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டில் இப்போயே பார்த்திங்கன்னா 5000 வந்து வாங்குறாங்க. மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 300 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க போன ஆர்டருக்கு. ஆனால் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணனால நமக்கு ரதிமீனா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. இதில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கஸ்டமர் காசு கொடுத்து எடுத்துக்கிறப்போ அவங்க மேட்டூரில் வந்து போடுறாங்க. ஆனால் அவங்க பே பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரதிமீனாவில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளோட போன ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3000க்கான கிராக்கர்ஸ் தான். அதோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை விட சின்ன பாக்ஸு. அதுக்கே பார்த்திங்கன்னா மேட்டூரில் 300 வந்து போட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4000க்கான ஆர்டர். இதோட பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ், ஏன்னா கிராக்கர்ஸ் வந்து அதிகம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரதிமீனாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 தான். ஸோ அப்போ அந்த பாக்ஸை ரதிமீனாவில் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு 150 180 தான் வந்திருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதை வந்து மேட்டூரில் வந்து போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்குறப்ப இதே அவங்க வந்து மேட்டூரில் வந்து போட்டுக்கலாம். அப்படி போட்டால் இது கண்டிப்பாக மேட்டூரில் 450 500 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காசு கம்மியாகணும்னு வந்து பார்த்திங்கன்னா ரதிமீனாவில் வந்து போடுறாங்க. அதே கஸ்டமர் வந்து காசு கொடுத்து எடுக்கிறப்போ அது அவன் தானே எடுத்துக்கிறான், நமக்கு என்ன தேவை, அவன் காசு தானேன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேட்டூரில் வந்து போடுறாங்க. எவ்வளோ கூட வந்தால் என்ன, அவன் தான் எடுத்துக்க போகிறான், நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேட்டூரில் வந்து போடுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4000க்கு கீழே வாங்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மேட்டூரில் போடுறாங்க. அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ரதிமீனாவில் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு கம்மியாகணும், கூட வரக்கூடாதுன்னு அந்த அக்கறை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மேலே வந்து இருக்கிறதே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்ணன் கிராக்கர்ஸில் ஆன்லைன் ஆர்டர் வந்து போடணும்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 4000க்கு போட்டு பார்சலை வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயாக வந்து வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் அது கம்மியெல்லாம் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக மேட்டூரில் தான் பார்சல் வந்து போடுவாங்க. கண்டிப்பாக 400 500 அவங்க வந்து வாங்குவாங்க. தெண்ட செலவு தான் நமக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கிராக்கர்ஸுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். போன பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் ஸ்மோக் வந்து வரவே வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் 7 ஷாட் வந்து பார்த்திங்கன்னா கன் பவுடர்லாம் கொட்டி வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீஃபண்ட் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீஃபண்ட் வந்து பண்ணவே வந்து இல்லை. நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன், ரீஃபண்ட் வந்து கொடுக்கவே வந்து இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நான் இன்னொரு ஆர்டர் போடுறேன், அதில் சேர்த்து போடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதில் சேர்த்து போட்டிருக்கோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் சேர்த்து போட்டிருக்காங்களா இல்லை இப்போ ஆர்டர் போட்டதில் எதுவும் மிஸ் ஆகிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஹை வியூவர்ஸ், இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4000க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பில்லு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு கிராக்கர்ஸாக வந்து எடுத்து அது வந்து எப்படி இருக்கும், அது என்ன ரேட்டு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம். போன ஆர்டரில் மிஸ் ஆகியிருந்த கலர் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஆர்டரில் நான் ஒரு கலர் ஸ்மோக் தான் வந்து போட்டிருந்தேன். இன்னொரு கலர் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா நான் போன ஆர்டரில் மிஸ் பண்ணியிருந்தது, அது வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு கண்ணன் கிராக்கர்ஸில் ப்ராடக்ட் எதுவும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அடுத்த ஆர்டர் போடுறப்போ அதில் சேர்த்து வந்து வாங்கிடுங்க. மெர்க்குரி டார்ச் வந்து ஒன்று வந்து போட்டிருந்தோம். அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35 ரூபா தான். இதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும். மல்டி கலர் ப்ளஸ் கிராக்கலிங் வந்து வரும். இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 15 சென்டிமீட்ரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸு. இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸ்பார்க்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே வந்து கம்மி. அடுத்தது பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து போட்டிருந்தோம், அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹெலிகாப்டர். கண்ணன் கிராக்கர்ஸில் ஹெலிகாப்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். அதாவது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்லாம் நீங்கள் எல்லாமே கண்ணை மூடிட்டு வந்து வாங்கலாம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனில் வந்து போகும், நல்ல ஹைட் வந்து போகும், சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி டார்ச்சு இன்னொன்று 2 போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் இன்னொன்று வந்து இருக்குது. அடுத்து நம்ம ஆர்டர் போட்டிருந்த கலர் ஸ்மோக் ஒன்று, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன ஆர்டரில் மிஸ் ஆன கலர் ஸ்மோக் ஒன்று, 2 கலர் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லூனிக் ராக்கெட் வந்து போட்டிருந்தேன். எப்போயுமே வந்து நம்ம வந்து சோட்டா ராக்கெட் வந்து வாங்குவோம், அதாவது பார்த்திங்கன்னா பேபி ராக்கெட்டு. அதில் பெருசாக ஃபங்க்ஷன் இருக்காது, நல்லா இருக்காது. ராக்கெட் பாம்பு வாங்குவோம், இதே பீமா பிராண்டில் தான் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பெருசாக நல்லா இருக்காது. ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா லூனிக் ராக்கெட் வந்து போட்டேன். இது நல்லா இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன். நல்லா வந்து லென்த்தாக வந்துருக்கு, ரொம்ப லென்த்தாக 10 பீஸ் உள்ள பேக்கு சூப்பராக இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன். 10 வச்சு பார்த்தா தான் வந்து தெரியும். இதோட எல்லாத்தோட டெஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பீக்காக்கு அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே எஸ்பிடியோட இந்த மேஜிக்கல் பீக்காக்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா 160 ரூபா வந்து விற்கிறாங்க. கண்ணன் கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா தான் இதோட ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வந்து வரும், ரெட் அண்ட் க்ரீனில் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒருத்தன் தான் நான் வந்து சொல்லுவேன். இதில் 2 வந்து போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 வாலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து போட்டிருந்தோம், 3 வந்து கொடுத்துருக்காங்க. போன ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வேறு 100 வாலா கொடுத்துருந்தாங்க. இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு 100 வாலா. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் மாதிரி வந்து தெரியுது. வெடிச்சு பார்க்குறப்ப தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸு பீமா பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீமா பிராண்டு வந்து மல்டி ஷாட் நல்லாயிருக்கும். ஆனால் மற்றபடி இந்த சக்கரு ஃப்ளவர் பாட்டு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும்னு தெரியல. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டு, 70 ரூபா என்னமோ தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா பென்டா ஃப்ளாஸ் வந்து கண்ணன் கிராக்கர்ஸில் எப்போயுமே வந்து நல்லாயிருக்கும். பென்டா ஷாட் வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்லாம் வந்து இருக்காது. ஒரு 3 கலர் தான் வந்து இருக்கும். ரெட்டு இருக்கும், கோல்டு, சில்வர் இருக்கும். க்ரீன்லாம் ரேர் தான். க்ரீன்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர் தான். இந்த டைம் வந்து வெடித்து பார்க்குறப்போ வந்து பார்த்துடலாம். இதோட ரேட் வந்து வெறும் 80 ரூபா தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோட்டா ஃபேன்சி. இதில் 3 போட்டிருந்தோன்னு வந்து நினைக்கிறேன். இதில் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று எப்பயும் கொடுக்குற பிராண்ட் இல்லாமல் வேறு பிராண்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா எப்பயும் கொடுக்குற பிராண்டில் ஒரே கலர் தான் வந்து வரும், சில்வரும் கோல்டு தான் வந்து வரும். இது வந்து மல்டி கலர் வருமானு தெரில, 10 வச்சு பார்த்தா தான் வந்து தெரியும். சோட்டா ஃபேன்ஸில் இன்னொன்று அது வந்து கொடுத்துருக்காங்க. எப்போயுமே ஒரே மாதிரி பாக்ஸில் வந்து வரும், ஒரே மாதிரி டிசைன் வரும். இப்போ பாக்ஸே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் சின்ன சாரம், அதாவது பார்த்தீங்கன்னா 24 டீலக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது பேக்கு, மருந்து செதறலாம் எதுவுமே வந்து ஆகலை, நீட்டாக வந்து இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கணும் வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த வாலாஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அதாவது இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து இருக்கும். அதாவது சுத்தமாக வெடிக்காமலாம் வந்து போயிடாது, ஒரு டீசெண்டான சவுண்டில் வந்து வெடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸு. இதில் வந்து 2 பாக்ஸ் வந்து போட்டிருந்தோம், 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காசி பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா கண்ணன் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர் பாட்டாக இருக்கட்டும், கிரவுண்ட் சக்கராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கும். ஆனால் டைமிங் வந்து சுத்தமாக வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டு சக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முக்கியம். அது வந்து கண்ணன் கிராக்கர்ஸில் எப்போயுமே வந்து இருக்காது. இந்த ரேட்டுக்கு ஏற்ற டைமிங் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வருஷம் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படின்னு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஏன்னா கண்ணன் கிராக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2023 விட 2022 அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2024 வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் கூட்டியிருந்தாங்க. அதே நேரத்தில் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அதை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். போன வருஷத்தை வச்சோ அதுக்கு போன வருஷத்தை வச்சோ வந்து நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இந்த இயர் டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பம்பரா ஸ்பின்னர் ஒன்று போட்டு தான் கொடுத்துருக்காங்க. எப்பயும் வர்றது மொக்கையாக வந்து வரும். இந்த டைம் ஓரளவு நல்லா வந்து இருக்குது பார்க்குறதுக்கு, எப்படின்னு வந்து பார்த்துரும். ஆனால் இதே ஆப்பிள் பிராண்டு தான். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கலர் கோட்டி டீலக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆர்டர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா சாட்டை. கண்ணன் கிராக்கர்ஸ் இந்த வருஷம் சாட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அப்பாயின்மெண்ட். ஏன்னா ரேட் ரொம்ப வந்து கூட எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டையோட ரேட்டு 15 ரூபா தான் இருந்து இருக்கும், அதுக்கு கீழே கூட வந்து இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு பாக்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 ரூபா. இதில் 10 பாக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ சவரில் 2 போட்டுதான் வந்து நினைக்கிறேன், இல்லை 1 போட்டுதான் தெரியல. பீகாக் ஃபெதருக்கு பதிலாக கூட அந்த டிஸ்கோ சவர் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதில் வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 55 ரூபா தான். இதில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிங் ஆஃப் கிங் பாம் போட்டுதான் வந்து நினைக்கிறேன். அதில் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காசி ட்ராகன் பாம்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாயோ 60 ரூபாயோ. அடுத்து வந்து பார்த்தோன்னா 30 சென்டிமீட்டர் க்ரீன் கலர் ஸ்பார்க்கில் வந்து போட்டு கம்பி மத்தாப்பு அதில் 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்காக வந்து வந்துடும், 2 பாக்ஸ் பேக்காக வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் வந்துருக்கும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பீஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அதே கம்பி மத்தாப்பில் 30 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக்கும் கலர் வந்து போட்டுருந்தோம், அது வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 ரூபா 30 ரூபா தான். நெக்ஸ்ட் வந்து 12 சென்டிமீட்டரில் 5 பாக்ஸ். இதோட ரேட் வந்து 45 ரூபா. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியெல்லாம் கம்மி மத்தப்போ வந்து கிடைக்காது. உங்கள்ட்ட ரொம்ப வந்து கம்மியாக வந்துருக்கும். ஆனால் காசுக்கேற்ற குவாலிட்டி தான் வந்துருக்கும். அதே வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் கலர் கோட்டி ஒன்று வந்து போட்டிருந்தேன், கஜாங்கிற பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு வந்து தெரியலை. பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து இருக்குது, பற்ற வச்சு பார்க்குறப்ப தான் வந்து தெரியும். ஆனால் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு, நீட்டாக வந்துருக்கு. இதையும் சீக்கிரமே வந்து டெஸ்டிங் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து கங்கா ஜமுனா ஒன்று வந்து போட்டுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டு, வெறும் 38 ரூபா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபங்க்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி வந்து வரும், புஷ்வானம் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அணுகுண்டு மாதிரி வந்து வெடிக்கும், நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இது ஆனந்தா பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருக்கும். ஒரு பேப்பர் வெடிக்கிற சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும், சூப்பராக வந்துருக்கும். ஆனால் கண்ணன் கேட்குற குழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக வந்துருக்கும். ஒரு சீனியோடி சவுண்டு கூட இது வந்து வெடிக்காது, ரொம்ப மொக்கையாக தான் வந்து இருக்கும். நம்ம சேனலில் எல்லா வருஷத்துக்கும் வீடியோ வந்து போட்டிருப்போம், இருக்கும் வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் அசோகா வந்து போட்டிருந்தோம். இது இந்த கஜாங்கிற பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 பாக்ஸ் வந்து போட்டிருந்தோம், 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 2 இன்ச்சு 3 பீஸில் வந்து நார்மலில் வந்து போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. போன ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டில் போட்டு வந்து வெற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். இந்த ஜெயராம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் வந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மி. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 130 ரூபா தான். 2 இன்ச்சு பைப்பு இதில் 3 வந்து இருக்கும். ஒரு பைப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 43 ரூபா வந்து வரும். நெக்ஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பில் ஒரு பாக்ஸ் வந்து போட்டிருந்தோம், வெறும் 45 ரூபா ரேட்டு. இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 56 ஜிஎண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் போட்டிருந்தோம், அதை பார்த்தீங்கன்னா 10 பீஸ் உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா வெயிட்டாக வந்து இருக்குது. ஆனால் அது எப்படி வெடிக்க போகுதுன்னு வந்து தெரியல. கண்ணன் கிராக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஹெவி சவுண்டெல்லாம் வந்து வெடிச்சிடாது. இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஒரு பீஸோட ரேட் வந்து 25 ரூபா. நம்ம வெளில வந்து ஜிஎண்டு வாங்க போனால் நமக்கு 40 ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே வந்து கிடைக்காது. கண்ணன் கிராக்கர்ஸில் ரொம்ப கம்மியான ரேட்டு. இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 சாட்டியில் வந்து 2 வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், 2மே வந்து இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இதுக்கு கீழே ஒன்று வந்து இருக்குது, கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலராக இருக்காது, வெறும் ரைடர் எஃபெக்ட் தான். மேலே போய்ட்டு மல்டி கலர்லாம் வந்து வெடிக்காது. பரன்னு பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து 25 வாட்டி வந்து போகும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா. அடுத்து 1000 வாழால் ஒன்று வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. போன டைம் கொடுத்த பிராண்டு தான், நல்லா வெயிட்டாக வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவுண்டுனா 1000 வந்து இருக்காது, ஒரு 600 to 700 வந்து இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து சவுண்டில் வந்து வெடிக்கும். இதோட ரேட்டு வந்து 180 ரூபா. அடுத்து பென்டா ஃப்ளாஸில் 2 போட்டுருந்தோம், அதில் இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்குது. பென்டா வந்து நீட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டான்சிங் பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் வந்து போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அவரேஜாக இருக்குது இதோட ஃபங்க்ஷனு. அடுத்து கிட்கட் வந்து போட்டிருந்தோம் 5 பாக்ஸு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டு தான், 70 ரூபா வேணுமோ. அதில் 5 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு 25 சாட்டு. போன டைம் நம்ம வாங்கியிருந்தால பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது இந்த பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பாக்ஸ் மட்டும்தான் வேறையாக வந்துருக்கணும். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ரைடர் எஃபெக்ட் தான் வந்து இருக்கும். அடுத்து 2 இன்ச்சு பைப்பில் 2 வந்து போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இல்லாமல் தனியாக வெளில வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் பண்ணுறப்ப பண்ண முடியாமல் வந்து இருந்திருக்கலாம் அந்த பாக்ஸுக்கு. அதனால் கூட அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு கொண்டு வந்து போட்டுருந்துருக்கலாம். நான் எப்படியோ வைக்காமல் விடாமல் வச்சுருக்காங்களே, அதோடய சந்தோஷப்பட்டுக்கணும். இப்படி இருக்கலாம் என்ன கலர் நமக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோல்டும் சில்வர் தான் வந்து இருக்கும், வேறு எந்த கலர் வந்து இருக்க போகிறது இல்லை. அடுத்து 12 ஷாட் ஒன்று வந்து போட்டிருந்தோம், 12 ஷாட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. போனதில் நான் வாங்கின 12 ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செவ்வக டைப்பில் வந்து இருந்துச்சு, பாக்ஸ் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அந்த ரவுண்ட் ஷேப் உள்ளே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கும். அந்த 12 ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வராது, வெறும் ரைடர் எஃபெக்ட் தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசெல்வியோட நயகரா ஃபால்ஸு. ஸ்ரீசெல்வி பிராண்டோட இந்த நயகரா ஃபால்ஸ் தான் கண்ணனில் எப்பயுமே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீசெல்வியோட இந்த நயகரா தான் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நயகரா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் வந்து வரும், சூப்பராக வந்து இருக்கும் இதோட ஃபங்க்ஷன். இது கண்ணன் கிராக்ஸன் மட்டும் தான் ரொம்பவே வந்து கம்மியான ரேட். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 175 ரூபா தான். இதே ஷாட்டு அதர் வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபா கிட்ட வந்து விற்கிறாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு. கண்ணனில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 170 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு கம்மி மத்தாப்பு வந்து செதறி வந்து கிடக்குது, எதில் உள்ளதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா கடைசியாக 2 30 ஷாட்டு போட்டிருந்தோம், அது மட்டும் இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலில் வந்து போட்டிருந்தோம், நார்மல் பிராண்டில். அதாவது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 280 ரூபா தான். போனதில் நம்ம வாங்கியிருந்தப்போ ராமலட்சுமி பிராண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுனே வந்து தெரியலை, ஏதோ ஒரு ரொம்ப நார்மலான ஒரு கம்பெனியாக தான் வந்து இருக்கணும். ஸோ இது எப்படி வெடிக்க போகுதுன்னு வந்து தெரியல, பற்ற வச்சு பார்த்தா தான் வந்து தெரியும். கடைசியாக வந்து பார்த்தோன்னா 30 ஷாட்டு பிராண்டு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 330 ரூபா. பீமா பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பீமா பிராண்டு எப்போயுமே வந்து நல்லா தான் வந்துருக்கும், எதுவும் குறை சொல்லவே வந்து முடியாது. பீமா பிராண்டோட 30 ஷாட் 60 ஷாட்டோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து இருக்கும், பக்கத்தில் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபாய்க்கு ஒருத்தா தான் வந்துருக்கும், நீட்டாக வந்துருக்கும். எல்லா விதமான கலருமே வந்து வரும், ரெட்டு வரும், க்ரீன் வரும், சில்வர் வரும், கோல்டு வரும், ஒரு 4-5 டிசைன் வந்து வரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்து எம்டி பண்ணியாச்சு. இப்போ பில்லை பார்த்து கிராக்கர்ஸ் வந்து செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் நமக்கு வந்து மிஸ்ஸே வந்து ஆகலை. அது மட்டும் இல்லாமல் போனதில் மிஸ் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டும் போட்டிருக்காங்க. அந்த கலர் ஸ்மோக்கும் நான் சொன்ன மாதிரியே வந்து போட்டிருக்காங்க. இதில் அதிசயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்சல் வந்து டெலிவரி வந்து ஆயிடுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 21ஆந்தேதி திங்கட்கிழமை மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணேன். 22ஆந்தேதி காலையில் 9 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து வந்துருச்சு. இது வரைக்கும் கண்ணன் கிராக்கர்ஸில் ஆர்டர் போட்டதில் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீக்கிரம் வந்து வந்திருக்கு. இப்போ இங்கே இருக்க கிராக்கர்ஸோட எல்லாத்தோடைய டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வரிசையாக வந்து வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் போகிறதுக்காண்டி தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து கிராக்கர்ஸ் பற்றின வீடியோஸ் தான் வந்து போட்டுட்ருக்கோம், போட போகிறோம். கிராக்கர்ஸோட ரிவ்யூ, டெஸ்டிங், அன்பாக்சிங் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.